children. நம்ம வந்து இப்போ மேத்ஸ்ல வந்து 4th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல வந்து செகண்ட் லெசன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் லெசன் எங்க லெசன்ல வந்து இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரு எண்களின் பெருக்கல் பலனாக எழுதுக. அதாவது ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பர்ல இருந்து நாம என்ன செய்யலாம், அந்த பெருக்கல் பலனை வந்து எப்படிலாம் வந்து நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 24 இருக்குது. 24 வந்து எப்படிலாம் நம்மளுக்கு வந்து 24 வந்து நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கல் பலன் பார்த்தீங்கன்னா 6 × 4 6 4 24 பிரிச்சிருக்கோமா. ஸோ அதே மாதிரி 4 × 6 4 6 24. அதே மாதிரி 8 × 3 8 3 24. அதே மாதிரி 12 × 2 12 2 24. ஸோ இதே மாதிரி 16 இருக்குது. 16 நீ எப்படி பிரிக்கலாம், 16 வந்து முதல் வந்து ரெண்டாவது டேபிளில் பாரு, 2 2 16. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 8 × 2 பிரிக்கலாமா. அதே மாதிரி 16 வந்து தேர்ட் டேபிளில் வருதான்னு பார்க்கணும். 1 3 3 2 3 6 3 3 9 4 3 12 5 3 15 6 3 18. அப்போ மூன்றாவது வாய்ப்பாடில் வராது. நான்காவது வாய்ப்பாடு பார்க்கலாம். 1 4 4 2 4 8 3 12 4 16. அப்போ 4 × 4 போட்டலாமா. அதுக்கடுத்து 5வது டேபிளில் வராது. அதுக்கடுத்து 6வது டேபிள் பார்க்கலாம். 1 6 6 2 12 3 18 3 18 நம்மளுக்கு 16 வரல. ஸோ அதுக்கடுத்து 7வது 1 7 2 14 3 21 7வதுலேயே வராது. அதுக்கடுத்து 8வது 4 8 8 16 வந்துருச்சா. அப்போ 8 16. அதுக்கடுத்து 16வது டேபிள் 4 16 16. இப்படி வந்து 14வது டேபிளை வந்து இப்படி பிரிச்சிடலாம். அதே மாதிரி 30ங்கிற நம்பர் வந்து இந்த டேபிளெல்லாம் வருவதை பார்க்கலாம். 15 2 30 15 2 30. அதுக்கடுத்து 5 30. சரியா. 6 5 30. சரியா. 4 30 30. இப்படி வந்து நம்ம பிரிக்கலாம். இதே மாதிரி வெவ்வேறு வகையான நம்பர்லாம் வந்து உங்களுடைய உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸசைஸ். ஸோ அதை எல்லாத்தையும் என்ன செய்யணும், இதே மாதிரி டிவைட் பண்ணி பெருக்கல் பலனை நம்ம எழுதிக்கலாம். சரியா. அதுக்கடுத்து ஒரே ஒரு வாழ்க்கை கணக்குகள் பார்க்கலாம். வாழ்க்கை கணக்குகளில் பாரு, ஃபர்ஸ்ட் சம், ஒரு பாக்கெட்டில் 8 பென்சில்கள் உள்ளன. இது போன்று 9 பாக்கெட்களில் எத்தனை பென்சில்கள் இருக்கும். ஒரு பாக்கெட்ல வந்து 8 பென்சில் இருக்குது. அப்போ 9 பாக்கெட்ல எத்தனை பென்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கீழே வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த வாழ்க்கை கணக்கோட வகையை நம்ம எழுதுறோம். ஒரு பாக்கெட்டில் உள்ள பென்சில்கள், ஒரு பாக்கெட்ல எத்தனை பென்சில் இருக்கும், 8 போட்டாச்சா. அதுக்கடுத்து 9 பாக்கெட்களில் உள்ள பென்சில்கள், 9 பாக்கெட்ல எத்தனை பென்சில் இருக்கும். அப்போ 8ஐயும் 9ஐயும் நம்ம என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். 4 8 8 7 16 3 8 24 4 32 5 40 6 48 7 56 8 64 9 72. அப்போ 9 பாக்கெட்ல வந்து எத்தனை பென்சில் இருக்கும், 72 பென்சில்கள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பயிற்சி 2.2ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெருக்கல் சம் கொடுத்துருக்காங்க. 4 6 பாக்ஸில் வந்து 4 6 24 போட்டுடலாம். 7 6 7 × 6 7 6 மல்டிபிள் பண்ணி 7 6 42 8 × 6 8 6 48. ஸோ இப்படியே பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி இன்னொரு எக்ஸசைஸ் சம் பாருங்கள். ஒரு சட்டையில் 6 பொத்தான்கள் உள்ளது எனில் 8 சட்டையில் எத்தனை பொத்தான்கள் இருக்கும். அப்போ கீழே எப்படி நம்ம வகை எழுதணும், ஒரு சட்டையில் உள்ள பொத்தான்கள் = 6. அதுக்கடுத்து 8 சட்டையில் உள்ள பொத்தான்கள் 8 × 6 8 6 48. அப்போ 48 பொத்தான்கள் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அட்டை பெட்டியில் ஒவ்வொரு வரிசையிலும் 6 முட்டைகள் உள்ளவாறு 9 வரிசைகள் உள்ளன. எல்லாவற்றிலும் எத்தனை முட்டைகள் இருக்கும். இதையும் அதே மாதிரி என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 7வது வாய்ப்பாட்டை நிறைவு செய்க. பாருங்கள், 7வது வாய்ப்பாடு இருக்குது. அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து அதை புக்கில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பயிற்சி 2.3ல் வந்து அதே மாதிரி 3 × 7 3 7 21 6 7 42 9 7 இந்த வரை இந்த டேபிளை பார்த்து நம்ம என்ன செய்யணும், டேபிளை பாராமல் படிச்சிட்டாலே இதுக்குண்டான ஆன்சரை வந்து இந்த பாக்ஸில் வந்து எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், 4th சம், ஒரு பெட்டியில் 7 பேனாக்கள் உள்ளன. 5 பெட்டியில் எத்தனை பேனாக்கள் இருக்கும். ஒரு பெட்டியில் உள்ள பேனாக்கள் = 7. 5 பெட்டியில் உள்ள பேனாக்கள் = 7 × 5 7 5 35 எழுதிக்கலாம். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் ஐந்தாவது சம் வந்து ஒரு வாரத்தில் 7 நாட்கள் உள்ளன, 10 வாரத்தில் உள்ள நாட்களை கணக்கிடுக. அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்? ஒரு வாரத்தில் உள்ள நாட்கள் ஈக்குவல் டு 7, 10 வாரத்தில் உள்ள நாட்கள் ஈக்குவல் டு 7 × 10 70. இப்போ 10 வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும்? 70 நாட்கள் இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் 8ஆம் வாய்ப்பாட்டை நிறைவு செய்க. 8ஆம் வாய்ப்பாடு நம்மளுக்கு தெரியுமா? பாருங்கள், 1 8 8, 2 8 16, 3 8 24, 4 8 32, 5 8 40. அதுக்கடுத்து என்ன வரும்? 6 8 48. சரிங்களா? 7 8 56, 8 8 64, 9 8 72, 5 8 80 போட்டுடலாம். அதுக்கடுத்து பாருங்கள் பயிற்சி 2.4. நெக்ஸ்ட்டு பயிற்சி 2.4ல் வந்து அதே மாதிரி 8 டேபிள் நம்ம படிச்சிட்டோம். 8 டேபிள்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாரு. 8 × 4, 8 நாங்க 32 எழுதிடலாம். 8 × 6, 6 8 48, 8 × 10 5 8 80 எழுதிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒரு வாழ்க்கை கணக்குகள் பாருங்கள். ஒரு பாக்கெட்டில் 8 பென்சில்கள் உள்ள, இப்போ நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதுதான். இது போன்று 9 பாக்கெட்டுகளில் எத்தனை பென்சில், இது சொல்லி கொடுத்தாமா? அதே மாதிரி 5வது சம்ம பாருங்கள். ஒரு பந்தின் விலை ஈக்குவல் டு 10. இது போன்று 8 பந்துகளின் விலையை கண்டுபிடிக்கும். ஒரு பந்தின் விலை ஈக்குவல் டு 10, அதுக்கு இல்லை 8 பந்துகளின் விலை ஈக்குவல் டு 10 × 8 5 8 80 போட்டுடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து 9வது வாய்ப்பாடு. ஓர் 9 9, ஈர் 9 18. ஸோ அப்படியே வந்து நம்ம என்ன செய்வோம்? 9 வந்து பிரித்து எழுதியிருக்காங்க. ஒரு 9னா ஒரு 9 போட்டிருக்கு. 2 9னா 9 + 9, 2 9 கூட்டினோம்னா என்ன வரும்? 18 வந்துடும். ஸோ அதே மாதிரி 9வது வாய்ப்பாடு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் 9வது வாய்ப்பாடு இருக்குது புக்கில். ஸோ அந்த புக்கை என்ன செய்யலாம்? அப்படியே நம்ம வந்து டேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் 9வது டேபிளில். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பயிற்சி 2.5ல் வந்து 9வது டேபிள் வச்சு சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாது. 9 × 3, 9 3 27. சரிங்களா? அதுக்கடுத்து 9 × 6 ஆன்சர் வந்து அப்படியே வந்து நம்ம அழகாக நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு வாழ்க்கை கணக்குகள் பாருங்கள். ஒரு விளையாட்டு குழுவில் 9 ஆட்கள் உள்ளனர். 9 குழுவில் மொத்தம் எத்தனை ஆட்கள் இருப்பார்கள்? இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்? ஒரு விளையாட்டு குழுவில் உள்ள ஆட்கள், ஒரு விளையாட்டு குழுவில் உள்ள ஆட்கள் ஈக்குவல் டு 9. 9 குழுவில் மொத்தம் எத்தனை ஆட்கள்? அப்போ 9 குழுவில் உள்ள ஆட்கள் ஈக்குவல் டு 9 × 9. 9 9 81. சரிங்களா? அதுக்கடுத்து 5வது சம் பாருங்கள். ஒரு சாரளத்தில் தண்டுகளின் எண்ணிக்கை 9 ஆகும். 7 சாரளங்களில் மொத்தம் எத்தனை தண்டுகள் இருக்கும்? அப்போ என்ன செய்யணும்? ஒரு சாரளத்தில் உள்ள தண்டுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 9. 7 சாரளங்களில் உள்ள தண்டுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 9 × 7. அதை என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டுடணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து 10வது வாய்ப்பாடு. நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் 10வது வாய்ப்பாடு. இந்த புக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பயிற்சி 2.6ல் வந்து பார்த்திங்கன்னா 10, 100, 1000ஆல் பெருக்கி பெட்டிகளை நிரப்பவும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் பாருங்கள். 10 × 7 ஈக்குவல் டு 70, 7 70ன்னு போட்டிருக்கோம். அதுக்கடுத்து 100 × 16, 16ஐயும் 100ஐயும் பெருக்கணும். நம்ம வந்து பெருக்கல் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். மேலே 100 போடுறோம், கீழே 16 போடுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். எந்த ஜீரோவால் மல்டிபிள் நம்ம பண்ணும்போதுமே வந்து ஜீரோவை எடுத்துகிட்டு நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஆட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அது மாதிரி 16 × 1 16 தான் வரும். அதோட 2 0 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை மாதிரி 1000 × 9 9000. அதை மாதிரி கீழே பாருங்கள் 10 × 6 96 696 இருக்குது. 696 முதல் 1ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அதோட ஒரு ஜீரோவை ஆட் பண்ணுறோம். சரிங்களா? அதை மாதிரி அதை ஃபுல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓர் எண்ணை 10, 100, 1000ஆல் பெருக்கும் பொழுது முறையே 1 0, 2 பூஜ்ஜியங்கள், 3 பூஜ்ஜியங்கள் என எழுத போதுமானது. 1ஆல் பெருக்குக. 10 × 1 = 10. ஸோ இதே மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்ல, அதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள். 1 மற்றும் எந்த எண்ணின் பெருக்கல் பலன் அதே எண்ணாகும். 0 மற்றும் எந்த எண்ணின் பெருக்கல் பலன் 0 ஆகும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பெருக்கலின் வரிசை 4 × 6 = 24, 6 × 4 = 24. அதாவது எண்களின் வரிசையை மாற்றினாலும் இரு எண்களின் பெருக்கல் பலன் மாறாது. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான். எந்த எண்ணை மாற்றி போட்டு பெருக்கினாலுமே வந்து நமக்கு வந்து சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், நான் இப்போ வந்து சொல்லி கொடுத்தோம் இல்லையா, பயிற்சி 2.7ல் வந்து இப்போ பாருங்கள், இரு எண்களின் பெருக்கல் பலனாக எழுதுக. ஒரு சம் சொல்லி கொடுத்துருக்கு. இதே மாதிரி இங்கே பாருங்கள் 30 வந்து எப்படிலாம் பிரிச்சிருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி 24, 16, 36 இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் புக்கில் என்ன செய்யலாம்? கம்ப்ளீட் பண்ணணும்.
ஓகேம்மா, இதோட எண்கள் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ.